அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அபார வெற்றி பெற்று கோப்பையுடன் திரும்பி வந்திருக்கும் இந்திய அணி வீரர்களுக்கு பாராட்டு விழா. அது மட்டுமல்லாமல் 125 கோடி ரூபாய் பரிசு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்கள் வந்த பேருந்து முழுக்க உற்சாக கொண்டாட்டம். அவர்களை காண பொதுமக்கள், ரசிகர்கள் இந்தியர் என்ற ஒற்றை உணர்வுடன் திரண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது திறந்த பேருந்தில் அணிவகுப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது குறித்து நமது சிறப்பு விளையாட்டு செய்தியாளர் தினேஷ் அகிரா நம்முடன் இணைகிறார். வணக்கம் தினேஷ் அகிரா. கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் ஐசிசி கோப்பையை இந்திய அணி, அதுவும் உலகக்கோப்பை T20 போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்று இன்று இந்திய திரும்பிக் கொண்டிருக்கும் இந்திய வீரர்கள், அவருடைய பாராட்டு விழா, பிரதமர் மோடி, உங்களோட கருத்துக்கள், உங்களோட பார்வைகள்? நிச்சயமாக மோகன், நீங்க சொன்ன மாதிரி 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மீண்டும் T20 உலகக்கோப்பையை கைப்பற்றி இன்றைக்கு இந்தியா முழுக்குமே ஒரு கொண்டாட்டத்தை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தோனி அவர்கள் கேப்டன் பதவியிலிருந்து இறங்கிய பிறகு இந்தியா பெரிய அளவுக்கு ஐசிசி கோப்பைகளை ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இந்திய ரசிகர்களுக்கு அதிகமாக இருந்தது. குறிப்பாக ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு கேப்டன் IPL கிரிக்கெட்டில் 5 முறை கோப்பை வென்றிருக்கிறார். அவர் தலைமையில் இந்த குறை நிவர்த்தி செய்யப்படும் என்ற நம்பிக்கையுடன் தான் கரீபியன் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி காலடி எடுத்து வைத்தது. எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சிறப்பாக விளையாடி இறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா, வலுவான அணியாக கருதப்பட்ட அணிகளில் ஒன்றான சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா கோப்பை வென்றது. நீண்ட கால ஏக்கத்துக்கு ஒரு விடை கிடைத்தது போலவே அமைந்தது. ஆனால் வெற்றிக்கு பிறகு உடனடியாக தாயகம் திரும்ப இருந்த இந்திய அணி அங்கு ஏற்பட்ட ஒரு புயல் காரணமாக சில தாமதத்துக்கு பிறகு இந்தியா திரும்பியது. இந்தியா டெல்லி திரும்பிய உடனேயே இந்திய அணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் இந்திய வீரர்கள், குறிப்பாக ராகுல் டிராவிட், சமீபத்தில் ஓய்வை அறிவித்திருக்கும் ராகுல் டிராவிட் ஆகட்டும், ரோஹித் சர்மா மாதிரியான முன்னணி வீரர்கள், பயிற்சியாளர்கள், துணை பயிற்சியாளர்கள் குழுமம் எல்லாமாவும் சேர்ந்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக இந்திய அணி சார்பில் அவருக்கு ஒரு T-ஷர்ட் வழங்கி மரியாதை செலுத்தியதையும் பார்க்க முடிந்தது. நரேந்திர மோடி அவர்களுடனான சந்திப்புக்கு பிறகாக இந்திய அணி மும்பைக்கு விமானத்தில் வந்தது. அங்கு பொறுத்த வரைக்கும் இந்திய கிரிக்கெட்டின் முக்கியமான ஒரு கேந்திரங்களில் ஒன்று என்றுதான் மும்பையை சொல்ல வேண்டும். மிகப்பெரிய ஜாம்பவான் பிளேயர்களான கவாஸ்கர் தொடங்கி சச்சின் டெண்டுல்கர் என்று நிறைய ஜாம்பவான்கள் உருவாக்கிய மண் அது. அங்கு மிகப்பெரிய ரசிகர்கள், பல லட்சம் ரசிகர்கள் அந்த அழகிய கடற்கரையோரத்தில் மரைன் டிரைவில் இருந்து நேரடியாக ஒரு திறந்த வெளி பேருந்தில் வான்கடே மைதானத்தை நோக்கி மிகப்பெரிய பரேட் ஒன்று நடக்க இருக்கிறது. அந்த மைதானத்தை சுற்றியும் அந்த மரைன் டிரைவ் பகுதிகளிலும் நிறைய ரசிகர்கள் ஆரவாரமுடன் குழும்பி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சொல்லப்போனால் மும்பையே அல்லோலகல்லோப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய ரசிகர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அங்கு அந்த நிறைவு விழா முடிந்ததுக்கு பிறகு அங்கு வான்கடே மைதானத்தில் ஒரு சிறிய அளவில் பரிசளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே ஜெய்ஷா அவர்கள் அறிவித்தபடி 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை இந்திய அணி வீரர்களுக்கு அவர்கள் அளிக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு நிறைய சிறிய விருந்துடன் இந்த நிகழ்வு முடிய இருக்கிறது. அதாவது இந்திய ரசிகைகள் மட்டுமல்ல, அங்கே பார்த்தா சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறது. எந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி நிரல்கள் செல்லும், யாரெல்லாம் பங்கெடுக்க இருக்கிறார்கள்? நரேந்திர மோடியே தனது கைகளால் அந்த உலகக்கோப்பையை தொட்டு நமது வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். நமோ என்ற அந்த ஜெர்சியை BCCI நிர்வாகிகள் வழங்கினார்கள். எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறார்கள்? என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள், என்னென்ன நிகழ்ச்சி நிரல் நடக்கப் போகிறது அந்த வான்கடே மைதானத்தில்? மோகன், அதாவது மும்பையை சுற்றிலும், குறிப்பாக அந்த மரைன் டிரைவ் பகுதியில் இருந்து வான்கடேவை சுற்றிலும் நிறைய காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக
திறந்த வெளி பேருந்தில் பயணம் செய்வதால் மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், பலகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டுள்ளன. குறிப்பாக ரசிகர்கள் ஆரவாரத்திலும் மகிழ்ச்சியிலும் வீரர்களை நெருங்காத வண்ணம் நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வான்கடே மைதானத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மைதானம், குறிப்பாக 2011 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி அந்த மைதானத்தில் தான் நடைபெற்றது. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த மைதானத்தில் நிறைய ரசிகர்கள், அதாவது அந்த அனுமதியும் இலவசமாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2, 3, 4 இந்த வழித்தடங்களில் உள்ள மைதானங்களில் நிறைய ரசிகர்கள் குழுமி வருவதை பார்க்க முடிகிறது. அங்கு நடைபெற இருக்கும் இந்த பரேடுக்கு பிறகான ஒரு சிறு நிகழ்ச்சியில் குறிப்பாக ராகுல் டிராவிட் சமீபத்தில் பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து பதவியிறங்கியிருக்கிறார். அவருக்கு சிறு மரியாதை நிமித்தமான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான வீரர்கள் ஆகட்டும், பிசிசி செக்ரட்டரி ஜெய்ஷா, ராஜீவ் சுக்லா, இந்த மாதிரியான முக்கியமான பிசிசி நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். ரோஹித் சர்மா ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா என்று முக்கியமான வீரர்களுக்கும் பாராட்டு உரையும் பரிசளிப்பு நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. முக்கியமான இந்தியாவின் கடந்த கால முக்கிய கேப்டன்களான சௌரவ் கங்குலி போன்ற முக்கிய ஆளுமைகள், சச்சின் டெண்டுல்கர், கவாஸ்கர் போன்றவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன், அதாவது கடற்கரை பக்கத்தில் இந்திய ரசிகர்களின் கடல் அலை அங்க தெரிகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி உலகக்கோப்பையை வென்றது மட்டுமல்லாமல், அந்த வெற்றி கொண்டாட்டம் மட்டுமல்லாமல், ரோஹித் சர்மா T20 போட்டியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். விராட் கோலி T20 சர்வதேச விளையாட்டு போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்திருக்கிறார். ஜடேஜாவும் T20 போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்திருக்கிறார். ராகுல் டிராவிட் பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெறுகிறார். ஸோ இவர்களுக்கான சென்ட் ஆஃப் ஃபங்க்ஷனும் அங்கு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரொம்ப நன்றி, நீங்கள் இணைந்ததற்கு நன்றி.